அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது தாயக களம். இன்றைய தாயக களத்திலே தாயகத்தில் இருந்து திருமிகு தலையரட்னம் கணபதி பிள்ளை அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் தலையரட்னம். வணக்கம். நீங்கள் தாயகத்திலே பல காலமாக ஒரு நற்பணி மன்றம் ஒன்று நடத்தி வருகின்றீர்கள். அந்த நற்பணி மன்றத்தினூடாக எமது நாட்டு மக்களுக்கும் அல்லது எமது அடுத்த தலைமுறைக்கு எமது மாணவர்களுக்கு பல நல்ல விடயங்களை செய்து வருகின்றீர்கள் என்று அறிந்தோம். நீங்கள் இந்த தற்பொழுது நீங்கள் செய்கின்ற விடயம் எப்பொழுது இந்த நற்பணி மன்றம் உருவாக்கப்பட்டது என்ற விடயங்களை கூறுங்கள். அத்துடன் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கின்றபடியால் நாங்கள் அது சார்ந்தும் பல விடயங்களை நாங்கள் இந்த நேர்காணலிலே பேசுவோம். முதலில் உங்கள் நற்பணி மன்றம் சம்பந்தமான விடயங்களையும் அந்த நற்பணி மன்றத்தால் நீங்கள் மேற்கொள்ளுகின்ற நற்பணிகளையும் முதலில் நீங்கள் கூறுங்கள். நற்பணி மன்றம் 1987 ஆண்டு 7ஆம் மாதம் 12ஆம் தேதி நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த நற்பணி மன்றத்தின் மூலம் நாங்கள் பலவிதமான நல்ல சேவைகளை, அதாவது மாணவ சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய நல்ல சேவைகளை நாங்கள் செய்து வருகின்றோம். உதாரணமாக இன்றைய காலகட்டத்தில் அறநெறி பாடசாலைகள் மிக முக்கியமானவை. ஆகவே முதல் நாங்கள் கொழும்பு 1999ஆம் ஆண்டு ஒரு அறநெறி பாடசாலை ஆரம்பித்து இன்று வரை மிகவும் சிறப்பாக இந்த அறநெறி பாடசாலை நடைபெறுகின்றது. அதை விட வடமாகாணத்திலும் 3 இடங்களில் நாங்கள் அறநெறி பாடசாலை நடத்தி வருகின்றோம். ஒன்று மூளாய் வேரம் பகுதியில், அடுத்த 2வது பொன்னாலை பகுதியில், 3வது சொல்வீரம் பாண்டவட்ட வரத்தோல பகுதிகளில் மிகவும் கஷ்டப்பட்ட மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் அந்த மாணவருடைய முன்னேற்றத்துக்காகவும் அந்த மாணவர்கள் மதம் சார்ந்த கல்வியினூடாக அவர்கள் ஒரு நல்ல நிலையை அடைவார் என்ற நோக்கத்துக்காக அறக்கல்வியை நாங்கள் பரப்பி வருகின்றோம். இந்த அறக்கல்விக்கென்று தனியான ஒரு பாடத்திட்டத்தை இந்து கலாச்சார அமைச்சு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த செயற்பாட்டின் மூலம் சாதாரண பாடசாலையில் படிக்கின்ற சமயத்திற்கும் அறநெறி பாடசாலைக்கு செல்வதற்கு நியாயமான வித்தியாசம் உண்டு. அது வேற சிலபஸாகவும் அந்த பாடத்திட்டமாகவும் இது ஒரு வேற பாடத்திட்டமாகவும் இருக்கின்றது. உதாரணமாக பல நீதி நூல் தொகுதிகள் எல்லாம் இதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மாணவ சமுதாயத்துக்கு அறக்கல்வி மிகவும் இன்றைய காலகட்டத்தில் இன்றியமையானது. ஆகவே நாங்கள் அதற்காக எமது மன்றம் அறநெறி பாடசாலைகளை இயன்றளவு கூடிய அளவு நாங்கள் உருவாக்கி அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதை கிண்டிகளச்சி மினிஸ்ட்ரியிலேயும் அதை பதிவு செய்திருக்கின்றோம். சிலதுகளை நாம் பதிவு செய்ய வேணும், அப்படியான செயல்பாடு இருக்கின்றோம். அதை விட மக்களுக்காக கண் பார்வையற்றவர்களுக்கு கண்ணாடி வழங்குகள் இதுவரை நாங்கள் 21,886 கண்ணாடிகளை மக்களுக்கு வழங்கியிருக்கிறோம். கடந்த 29 ஆண்டுகளை, அதாவது 97ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை வெளி விழா நிகழ்வும் கொரோனா காலகட்டத்தை மிக சிறப்பாக நாங்கள் செய்திருந்தோம். அதற்கு பிற்பாடு இன்று வரை நமது மன்றம் மேல் மாகாணத்திலும் வடமாகாணத்திலும் மிகவும் சிறப்பாக இயங்கி வருகின்றது. இந்த மன்றத்தினுடைய செயல்பாடுகள் உதாரணமாக, அதாவது ஒன்று அறநெறி பாடசாலை, 2வது கண்ணாடி வழங்கல், 3வது ஈசி சாதாரண மாணவர்களுக்கு நாங்கள் இலவசமாக நாங்கள் கருத்தரங்களை நாடு முழுவதும் எங்கெங்கு தமிழர் கூடுதலாக வாழ்கின்றார்களோ அங்கெங்கெல்லாம் நாங்கள் இலவசமாக கணித பாட கருத்தரங்களை மேற்கொண்டு வருகின்றோம். அடுத்தது சாதாரண தர இதோடு ஸ்காலர்ஷிப் மாணவர்களுக்கு, புலமை பரிசில் மாணவர்களுக்கான கருத்தரங்களையும் பரீட்சைக்கு அண்மித்த 2-3 மாத காலத்துக்கு முன்பு நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம். அதை விட மத நல்லிணக்கத்துக்காக ஏனைய மதங்களுடன் ஒன்று கூடல்களை நடத்தியிருக்கணும். அதாவது இஸ்லாமிய மதத்துடன் பௌத்த மதத்துடன் அப்படி ஒன்று கூடலை நடத்துவதன் மூலம் எங்களை இனங்களுக்கு இடையிலே சகோதரத்துவமை, அதை விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை, நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கின்ற மனப்பான்மை ஏற்படுத்துவதற்காக இப்படியான செயல்பாடுகளிலையும் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இதை விட மாணவனுடைய உள வளர்ச்சிக்காக மாணவர்களுக்கு அது அறநெறி பாடசாலை மட்டங்களில் விளையாட்டு போட்டிகளை நடத்தி வருகிறோம். இந்த விளையாட்டு போட்டி
பாடசாலை மட்டத்தில் நடந்தாலும் மேலதிகமாக நாமும் அந்த விளையாட்டுப் போட்டிகளை ஆசிரியர்களுக்கு நடத்தி வருகின்றோம், மாணவர்களுக்கு நடத்தி வருகின்றோம். இப்படியான பல சேவைகளை எமது தந்த செல்வா நற்பணி மன்றமானது மேல் மாகாணத்திலும் வடமாகாணத்திலும் செய்து வருகின்றது. சொல்லுங்க சார். ஓ, நல்லது. உங்களுடைய நற்பணி மன்றம் இப்போ நீங்கள் பேசியதிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தமிழர் வாழ்கின்ற, சரிந்து வாழுகின்ற தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களான வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணத்தில் மட்டும் நீங்கள் இதை செய்யவில்லை. மலையக பகுதிகள், கொழும்பு பகுதியிலேயும் இது சம்பந்தமாக கூறினீர்கள். மலையக பகுதியிலே கூடுதலான அந்த பிள்ளைகள் என்ன விதமான உதவிகளை, என்ன வடக்கு மாகாணத்திலே மலையகத்திலே ஒரு வித்தியாசமான தேவைகள் இருக்கலாம். அப்ப எப்படி இந்த தேவைகளை எப்படி கண்டறிந்து அந்த அவைகளை பூர்த்தி செய்கின்றீர்கள்? நாங்கள் மலையகத்துக்கு ஒவ்வொரு ஹெட்டனுக்கு ஒரு ஆளை நாங்கள் பொறுப்பா வச்சிருக்கிறோம். நுவரெலியா மஸ்கெலியாவுக்கு ஒரு ஆள் பொறுப்பா வச்சிருக்கின்றோம். அவர்கள் கூடாக நாம் இந்த செயல்பாடுகளை செய்து வருகின்றோம். உதாரணமாக ஹெட்டன் பகுதிக்கு, அதாவது எனது நண்பர் சத்தியமூர்த்தி என்ற ஒருவர் இருக்கின்றார். அப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும், அதாவது அந்தந்த பிரதேசத்துக்கு என்ன தேவை என்றதை அவர்கள் சொல்லுவதன் மூலம் நாங்கள் போய் அதை செய்யக்கூடியதாக இருக்கின்றோம். இப்ப அவர் அடுத்த மாதம் அளவிலே ஒரு கருத்தரங்கு ஒன்றை, அதாவது இசி சாதாரண பரீட்சை அடுத்த 2026 பிப்ரவரி மாதத்தில் நடைபெற இருப்பதால இப்ப அங்க மலைய பகுதிகளில் 2-3 கருத்தரங்களை அவர்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். ஒன்று ஹட்டன் வலயத்திலும், அடுத்த நுவரெலியா மஸ்கெலியா வலயத்திலும். அப்படியான செயற்பாடுகள் அவர்கள் மூலம்தான் நாங்கள் செய்து வருகின்றோம். அடுத்ததாக இந்த தந்த செல்வாங்களுடைய பிறந்த நாள், அடுத்தது அதாவது அவருடைய இறந்த நாள், இந்த 2 நிகழ்விலையும் நாங்கள் கௌரவிப்பு நிகழ்வுகளை தந்த செல்வா விருது கொடுத்து இப்படி கௌரவித்து வருகின்றோம். அதே நேரத்தில் நாங்கள் மலையகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மலையகத்திலிருந்து வருடா வருடம் 5 பேரையாவது அந்த தந்த செல்வா விருது வழங்கி நாங்கள் கௌரவித்து வருகின்றோம். மொத்தம் ஒரு 20-22 பேரை கௌரவிக்கிற நிகழ்வு 5 பேர் மலையகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இவ்வளவு காலம் கொழும்புல தான் இதை நடத்தி வந்தார்கள். இப்ப நாங்கள் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்திலும் அதை நாங்கள் நடத்தி வருகின்றோம். நீங்கள் எதற்காக இந்த உங்களுடைய நற்பணி மன்றத்துக்கு எதற்காக நீங்க தந்தை செல்வாவினுடைய பெயரை இட்டீர்கள் என்பதை மறுசில ஒரு விளக்கம் தாருங்க. நல்ல ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க. ஏன்னு சொன்னால், என்ன பொறுத்தளவில் அகிம்சை, சத்தியம் இப்படியான தன்மைகள் எனக்கு சரியான விருப்பம். தந்த செல்வாவை பொறுத்தளவில் இந்த அகிம்சை வழி போராட்டங்கள், அந்த உண்மையான போராட்டம், அதாவது சத்தியம், இப்படியான செயற்பாடுகளை தந்த செல்வா முன்னெடுத்தபடியால அந்த மாமனிதனுடைய பெயரை வைத்து நான் நற்பணி செய்ய வேண்டும் என்று நான் சிந்திச்சபடியால் அப்படி ஒன்றை நாங்கள் ஆரம்பித்தோம். நீங்க இந்த நற்பணி மன்றத்தினுடைய அந்த தலைவராகவும் நீங்கள் தான் இருக்கின்றீர்களா? வேறு உங்களுடைய அந்த நிர்வாகம் அதுக்கு பெரிய, அதாவது எமக்கென்று ஒரு யாப் இருக்கிறது. யாப்பின்படி வருஷா வருஷம் நாங்கள் புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட வேண்டும். இப்ப நான் முதல் தலைவராக இருந்தான். பிறகு அதுக்கு பிற்பாடு இந்த 28 வருஷங்கள்லையும் ஒரு 20 தலைவர்கள் வந்திருப்பார்கள். ஆனா நான் அதனுடைய பாதுகாவலனாக, நான் ஒரு பதவி வகித்துக் கொண்டும் அதனுடைய பாதுகாவலனாக, அதை நடத்துகின்றவனாக, அதை வழங்கி காட்டுகின்றவனாக செயற்படுகின்றபடியால் இன்று வரை அந்த மன்றம் அழியாமல் செயற்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த மன்றம் பதிவு செய்யப்பட்ட அமைப்பா? ஓம் ஓம் ஓம். இந்த மன்றமானது ஒன்று கொழும்பு பிரதேச செயலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கிண்டிகல்ச்சர் மினிஸ்ட்ரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தது இன்கோபரேட் பண்ணி, அதாவது தொழிற்சட்டத்துக்கு கீழே அதையும் பதிவு செய்திருக்கிறார். 3 விதமான பதிவுகள் இருக்குது. பெரும்பாலும் எமதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மனோகரன் சார் அவர்கள் சில கம்ப்யூட்டர் சில விஷயங்கள் தரும்போது கச்சேரி கூடாக எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்படி எப்படி அந்த சில உதவிகளை பெறுவதற்கு இந்த பதிவு எங்களுக்கு உதவியா இருந்து அதோட சட்டபூர்வமாக இயங்குவதற்கும், நாம் ஒரு சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இயங்குவதற்கும் இந்த அரசாங்கத்தை பதிவு செய்ததன் மூலம் எங்களுக்கு உதவியா இருக்கின்றது, நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கு. ஆமா, நீங்கள் அந்த கருத்தரங்கு என்று இதில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். கருத்தரங்கு என்று மாணவர்களுக்கு அறிவூட்டல் பற்றிய விடயங்களை நீங்கள் கொண்டு செல்கின்றீர்களா? அதாவது நான் இந்த கருத்தரங்கு மாணவர்களுக்கு மன்னிக்கவும் தலையரட்னம், முக்கியமாக கருத்தரங்கு வரும்பொழுது
இந்த மாணவர்களுக்கு இன்று தாயகத்திலே வந்து போரால் பாதிக்கப்பட்டு பல வசதிகள் இன்றி பாடசாலைகளுக்கு ஒழுங்கா போகாத மாணவர்கள், முக்கியமாக இந்த கிராமப்புறத்திலே இருக்கின்ற மாணவர்கள் எல்லாம் வந்து பாடசாலைக்கு ஒழுங்காக வர மாட்டார்கள். அவர்களை பாடசாலைக்கு வர வைப்பதற்காக வேண்டிய ஒரு சில தந்திரங்களை நாங்கள் பாவிக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. மற்றது அறிவூட்டல், இந்த கருத்தரங்கு சொல்லும் பொழுது மாணவர்களுக்கு இந்த பின்தங்கிய கிராமங்களிலே அல்லது வளர்ச்சி அடைந்து வருகின்ற சின்ன சின்ன இடங்களிலே வந்து அந்த பெற்றோர்களுக்கும் இந்த கல்வியின் முக்கியத்துவத்தையும் மாணவர்களுடைய வளர்ச்சி பற்றியும் அவர்களுக்கு அறிவூட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது அல்லவா? அதாவது இப்ப நாங்கள் நடைபெறுகின்ற கருத்தரங்கு கணித பாடம் சம்பந்தமான கருத்தரங்கு. இந்த கணித பாடம் சம்பந்தமான கருத்தரங்கில் நீங்கள் சொன்ன மாதிரி நகர்ப்புற மாணவர்கள் பார்க்க கிராமப்பட்டத்து மாணவர்கள் கலந்து கொள்வது கூட. என்று சொன்னால் இப்ப நான் வருகின்ற மாதம் அளவில் சுழலம் விக்டோரியா கல்லூரியில 3 பாடசாலைகள் இணைத்து ஒரு அறிவூட்டல் கருத்தரங்கு, அதாவது கணித பாடத்தை எவ்வாறு படிப்பதன் மூலம் இலவாக்கலாம், அதற்கான பாதைகள் என்ன மாதிரி செய்வதன் மூலம் பரீட்சை பாஸ் பண்ணலாம் என்ற செயல்பாடுகளை நாம் மிகவும் பின்தங்கிய பிரதேச மக்கள் மாணவர்கள்லாம் அதில் கட்டாயம் கலந்து கொள்வார்கள். உதாரணமாக மூளாய் சிவபிராசி வித்தியாசாலை, அடுத்ததாக சுழலம் விக்டோரியா கல்லூரி என்று சொன்னால் அதனுடைய அன்று உள்ள மக்கள் என்று சொன்னால் அதை பாண்டப்பட்ட வரத்தோலை, பெரிய புலு, கொட்டியாபத்தை, வீராபத்தை போன்ற கிராமப்புற மக்களுடைய அவருடைய எழுச்சிக்கு, அவருடைய பாதை, அவருடைய அந்த பரீட்சைக்கு சித்தி அடைவதற்கு இந்த கருத்தரங்கு உதவியாக இருக்கும். நீங்கள் சொல்ற மாதிரி அவர்களுக்கு அறிவூட்டல் கருத்தரங்க, அதாவது மெட்ஸா இருந்தாலும் இந்த மெட் சம்பந்தமான அந்த அறிவூட்டல் நிகழ்வு அங்க நடைபெறுகின்றது. பேசிக் நாலேஜில் இருந்து ஆரம்பத்திலிருந்து எவ்வாறு ஒரு பரீட்சைக்கு செல்லலாம், எப்படி ஒரு பரீட்சை பேப்பரை அணுகிற முறை, எந்த கேள்வி எடுக்க வேணும், எந்த கேள்வி எடுத்த பரீட்சை சித்தி அடையலாம் போன்றவற்றை நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். இன்னொரு விடயத்தை நான் தலைவரிடம் என்னென்னு சொன்னால், நீங்கள் இந்த கருத்தரங்கு சொல்லும் பொழுது இன்னொரு விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதை நீங்கள் செய்வதாக இருக்கலாம். அந்த மோட்டிவேஷன் என்று சொல்லுவார்கள், அவர்களுக்கு அந்த உற்சாகப்படுத்தி அவர்களை அந்த ஃபீல்டுக்கு, பள்ளி பாடசாலைக்கு வகுப்புகளுக்கு படிக்கிறதுக்கு கொண்டு வரதுக்கு அவருக்கு உற்சாகம் தேவை. மாணவர்களுக்கு மட்டுமில்லை, அந்த பெற்றோர்களுக்கும் அந்த மோட்டிவேஷன் கோர்ஸ் வந்து கட்டாயம் முக்கியம். அந்த மோட்டிவேஷனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அந்த உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். உங்களோட பிள்ளைகளை ஊக்குவிச்சு பாடசாலைக்கு அனுப்புங்கோ என்றால், நாங்கள் ஒரு காலத்தில் வந்து வடக்கு மாகாணம் என்றது வந்து ஒரு கல்வியால் தலை சிறந்த பல அறிஞர்களை உருவாக்கியதான் வடக்கு மாகாணம். இன்று அந்த வடக்கு மாகாணம் அந்த நிலையில் இருக்கின்றதா என்று சொல்லி சொன்னால் அது பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. வடக்கு மாகாணத்தை எங்களுடைய அடுத்த தலைமுறையும் ஒரு கல்வியாளர்களாக, பெரிய புலமையாளர்களாக, இந்த ஓரளவுக்கு எங்களுடைய மக்களை இதுக்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது வந்து உங்களை போன்ற செயற்பாட்டாளர்களுடைய கடமை. அந்த வகையில் இந்த மோட்டிவேஷன் கோர்ஸ் அல்லது மோட்டிவேஷன் இந்த கூட்டங்கள் அதுகளையும் செய்கின்றீர்களா? அதாவது கிராமங்களுக்கு சென்று அந்த பெற்றோர்களுடன் கதைத்து, நீங்க செயற்பாட்டாளர்கள் அங்கே இருக்கின்ற இந்த நற்பணி மன்றத்தில் இருக்கின்ற செயற்பாட்டாளர்கள் கிராமங்களுக்கு சென்று அந்த மக்களுக்கு அந்த உற்சாகத்தை கொடுக்கின்றீர்களா? சார், நீங்கள் நல்ல முறையில சிந்திச்சு ஒரு நல்ல ஒரு கேள்வியை இருக்கு, அதை நான் சந்தோஷப்படுகின்றேன். இது மாணவர்களுக்கு மட்டும் நாங்கள் கல்வியை ஊட்டுவதன் மூலம் ஒரு சிறந்த பருவத்தை அடைய முடியாது. சில தாய் தகப்பன் வைக்கும் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் இந்த கல்வி சம்பந்தமாக. அதாவது இந்த பாடசாலை ஒழுங்காக அனுப்பப்பட வேண்டும், பாடசாலை நடைபெறுகின்ற விடயங்கள் கலந்து கொள்ளப்பட வேண்டும். இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் தாய் தகப்பனுக்கும் விழிப்புணர்ச்சி, அதாவது எமது பின்தங்கிய பிரதேசத்தில் இருக்கின்ற தாய் தகப்பனருக்கு நாங்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இதுவரை நாங்கள் செய்யவில்லை. ஆகவே ஏதாவது சில கொழும்பில சில கிராமப்புறங்களில் எப்படி செய்திருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு பாடசாலை சிங்கள பாடசாலை மாறுற சூழ்நிலை வந்துச்சுது. ஆகவே அந்த சூழ்நிலையில நாங்கள் அந்த பிரதேசம் முழுவதும் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்து வீடு வீடா போய் அது சம்பந்தமாக விழிப்பூட்டலை ஏற்படுத்தி உங்களோட பிள்ளைகள் தமிழ் மீடியத்துக்கு சேருங்கன்னு சொல்லி அந்த பாடசாலை மூடாமல் செய்வதற்காக டெமட்டகுட பகுதியில். ஆகவே அப்படியான செயற்பாடுகள் நான் வடமாகாணத்தில் நாங்கள் மேற்கொள்ளவில்லை. நீங்க சொன்ன மாதிரி கட்டாயம் அது மாணவர்களுக்கு மட்டுமில்லை, தாய் தந்தையர்களுக்கும் விழிப்பூட்டலை ஏற்படுத்த வேண்டும். மாணவர்கள் தொடர்பான கல்வி சம்பந்தமான அறிவுறுத்தல் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படி சொல்வதன் மூலம் மாணவர்கள் வேறு வழியில, இன்றைக்கு வடமாகாணத்தை பொறுத்தளவிலே வெவ்வேறு போதைப் பொருட்களுக்கு எல்லாம் அடிமையாகின்றார்கள். அது இன்றைக்கு மிகவும் நல்ல அப்படியே சுற்றி வளைச்ச மாதிரி எல்லா இடமும் அப்படி வந்துவிட்டது. ஆனா முன்பு அப்படி இருக்க இல்லை. அதாவது இந்த கொரோனா டைமுக்கு முதல் அப்படி இருக்கவில்லை, அல்லது இது விடுதலை புலிகள் என்ற காலகட்டத்திலேயும் அப்படி இருக்கவில்லை. இப்பொழுது நல்லாக அது வளர்ந்து விட்டது.
அதுக்கு ஒரு மாற்று திட்டமாக நாம் ஒரு விழிப்புணர்ச்சியை கிராம மட்டங்கள்ல தாய் தகப்பன்களுக்கு இதை பற்றி நாங்கள் சொல்ல வேணும். அதாவது என்ன மாதிரி நீங்க பிள்ளைகளை பற்றி அவதானிக்க வேணும், பிள்ளைங்க பாட புத்தகங்களை பார்க்க வேணும், பிள்ளைங்க பேக்கை நீங்க செக் பண்ணி பார்க்க வேணும். இப்படியான செயல்பாடுகளை சொல்வதன் மூலம் ஓரளவு அதையும் கட்டுப்படுத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த போதைப்பொருள் என்பது இந்த 2009ஆம் ஆண்டு ஆயுத மௌனிப்புக்கு பிற்பாடு ஒரு முக்கியமாக தமிழர் பகுதியிலே மிகப்பெரிய பிரச்சனையாக இப்பொழுது காணப்படுகின்றது. தற்பொழுது ஓரிரு நாட்களுக்கு முன்பு கூட நான் ஒரு காணொலியில் பார்த்த வகையில் இலங்கை அரசு, அதாவது NPP தேசிய மக்கள் கட்சி அரசு இந்த போதைப் பொருளை ஒழிப்போம், விலகிச் செல்லுன்ற தலைப்பில் பெரிய ஒரு கருத்தரங்க வைத்து எல்லா மக்களையும் இணைத்து இந்த போதைப் பொருளை அழிப்போம் என்று சொல்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த போதைப் பொருள் வடக்கு கிழக்கில் இருந்து அளிக்கப்படுமா என்பது இன்று வரைக்கும் எங்களுக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த புத்திஜீவிகள் எல்லாம் தமிழர்களாக இருந்தவர்கள். இனி இவர்களை ஒரு கேள்வி கேட்க வைக்கக்கூடாது என்ற வகையிலே இது ஒரு என்னென்று சொல்வது, நிறுவனமயப்படுத்தப்பட்டதாக அல்லது நாங்கள் இங்கிருந்து அறிகின்ற வரையிலே இராணுவத்தின் ஊடாகத்தான் இந்த போதைப் பொருட்கள் போகின்றது, பாடசாலை வரைக்கும் செல்கின்றது என்று சொன்னால் இது எங்கே தவறு நடைபெறுகின்றது என்பதை இப்போ போதைப் பொருளை விநியோகிப்பவன் அவன் தன்னுடைய வருமானத்திற்காகவும் ஒரு இனத்தை அழிப்பதற்காகவும் செய்வார்கள். ஆனால் இந்த தவறுகளை கண்டுபிடித்து அதை இல்லாமல் செய்ய வேண்டியது பாடசாலை மாணவர்கள் என்று சொன்னால் பெற்றோர்களுடைய கடமை. பிள்ளைகள் நீங்கள் ஒரு அவரேஜா பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் பெற்றோர்களுடன் இருப்பதை விட ஆசிரியருடன் பாடசாலை இருக்கும் நேரம்தான் கூட பகலிலே. அப்படியானால் இந்த பள்ளிக்கூடங்களிலே பள்ளிக்கூட அதிபர்கள், பள்ளிக்கூட பாடசாலை ஆசிரியர்கள் இதை கவனிக்கின்றார்களா? இந்த போதைப் பொருள் எப்படி பாடசாலைக்குள் வருகின்றது என்பதை பற்றி அவதானிக்கின்றார்களா? இது பற்றி உங்களுடைய அனுபவம் இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். சார், இன்றைய அரசாங்கத்தை பொறுத்தளவில் இந்த போதைப் பொருளை என்ன விதப்பட்டாலும் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டு வருகின்றது. அது நாங்கள் உண்மையாகவே இந்த அரசாங்கத்தை பாராட்ட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு சட்டங்கள் மூலம் அதை கட்டுப்படுத்தி புதிய சட்டங்களை உருவாக்கி போதைப் பொருளை முற்று முழுதாக இல்லாமல் செய்ய வேணும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படுகின்றது. அதே போல அவர் இன்றைய அரசாங்கத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவதன் மூலம், இந்த நிகழ்வுக்கு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதன் மூலம் நாங்கள் இந்த போதைப் பொருள் என்றதை வேரோடு நீக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றேன். என்றால் பழைய காலங்களிலே, இதற்கு முன்னிய அரசாங்கத்தின் காலத்திலே நான் நினைக்கின்றேன், அரசாங்கத்தை சார்ந்தவர்களும் சேர்ந்துதான் இந்த போதைப்பொருள் வியாபாரத்திலே அவர்கள் தலையாக இருக்க வாள்கள் மூலம் இப்படியான செயற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் அதை கடுமையாக கண்டித்து ஜனாதிபதி அவர்கள் சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினாலே காலப்போக்கில் நாமும் அதற்கு தீவிரமாக இந்த போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமான விடயங்களிலே தீவிரப்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பெற்றோருக்கு அதை நாங்கள் எடுத்துரைப்பதன் மூலம் மாணவர்களிலேயே இருந்து ஓரளவு அவர்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். சில பெற்றோர்களும் சில வயது வந்தவர்களும் இந்த போதைப் பொருட்கள் அடிமையாக இருக்கின்றார்கள், குடும்பத்தோட பிரச்சனை. ஆகவே இப்படியான சூழ்நிலைகளும் வட மாகாணத்தில் இருக்குது, அது மேல் மாகாணத்திலும் இருக்குது. ஆகவே இதற்கு சிறந்த விழிப்பூட்டல் கருத்தரங்குகள், அவர்களுக்கு அதற்கான சில ஆக்கள கேட்க சொல்லினா நாங்கள் அதை பழகிட்டும் என்ன செய்கிறது, அது நீங்க முடியாமல் இருக்கின்றது, அப்படியான கருத்துக்களை எல்லாம் சொல்லுகின்றார்கள். அதற்கு ஏதாவது வைத்திய ரீதியான ஆலோசனைகள் வழங்கி அவர்களை நல்ல மனிதர்களாக இந்த சமூகத்துக்கு மாற்றி அமைக்க வேண்டும். இல்ல, பழகியவர்களையும் திருத்தி எடுப்பதற்கான பல ரீஹாபிலிட்டேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் அல்ல ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோசஸ் இருக்கு. அதாவது புனர்வாழ்வு அளிப்பதற்கான பல கட்டமைப்புகள் உள்ளன. அந்த கட்டமைப்புகளை அரசு ரீதியாகவும் அல்லது மாகாண சபைகளோ அல்லது கிராம சபைகளோ கூட இதுகளை கவனம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இறுதியாக நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் வருகின்றபடியால் உங்களோட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். நாங்கள் படித்த காலத்திலே எங்களுடைய பாடப்புத்தகங்களிலே நாங்கள் எங்களுடைய சரித்திரங்கள், சங்கிலியனாக இருக்கட்டும், பண்டாரவன்னியனாக இருக்கட்டும், மெல்லாளன், அப்படி பல சரித்திர வரலாறு சார்ந்த ஈழத்தமிழருடைய வரலாறுகள் பாடப்புத்தகத்திலே நாங்கள் படித்திருக்கின்றோம். இவைகளெல்லாம் திட்டமிட்டு என்ற இந்த கேள்வி உங்களோட முன்வைக்கின்ற நீங்கள் ஒரு ஆசிரியர், அதுவும் சீனியராக இருக்கின்ற மூத்த ஆசிரியர் என்ற வகையிலே இன்று எங்களை தமிழர்களுடைய வரலாறுகள் எல்லாம் மெதுவாக பாடப்புத்தகங்களிலிருந்து அகற்றப்படுகின்றது. சிங்கள வரலாறுகள் எங்கள் அடுத்த தலைமுறைக்கு புகட்டப்படுகின்றது என்று கேள்விப்படுகின்றோம். இது பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இப்படி நடந்தால் இதற்காக ஏன் இன்னும் ஆவணம் செய்யப்படவில்லை? நீங்கள் இதுவும் ஒரு நல்ல கேள்வி, நல்ல ஆழமான கேள்வி கேட்டீங்கள்.
இந்த அரசாங்கம் இந்த விடயத்தை சரியாக தவறு விட்டு இருக்கிறது. ஏன்னு சொன்னால் வரலாறு என்ற பாடத்தை அவர் பாஸ்கெட் பாடத்துக்குழு போட்டு விட்டார். அதாவது சிங்கள மாணவனுக்கோ தமிழ் மாணவனுக்கோ இலங்கை சம்பந்தமான வரலாறு ஒரு தெரியாத சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்குது. என்றால் வரலாறு என்பது முக்கியமான பாடம். அந்த பாடத்திட்டத்தில் வரலாறு முக்கியமான பாடத்துக்குழுக்கு அமைய வேணும். இந்த புதிய பாடத்திட்டம் படி 1ஆம் வகுப்புக்கும் 6ஆம் வகுப்புக்கும் இப்ப நடைமுறைப்படுத்தப்படுகின்ற இதில் பாடப்புத்தகம் இல்லை, மொடில்ஸ் வகையில தான் அவர்களே அந்த பாடத்திட்டத்தை செயல்படுத்தி கொண்டு இப்போதை போகின்றார்கள். ஆகவே அங்கேயும் முக்கியமான பாடத்தில் வரலாறு இவ்வளவு காலம் இருந்த அந்த வரலாற்றை அவர்கள் எடுத்து விட்டார்கள். ஆகவே நீண்ட காலமாக தமிழ் மக்களுடைய வரலாறு தமிழ் மக்களுக்கு தெரியாத சூழ்நிலைகள் உண்டு. இன்றைக்கு ராவணன் காலத்திலிருந்து தொடர்ச்சியாக சொல்ல சொன்னா ஒரு மாணவனுக்கு தெரியாது. அத மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் எத்தனை ஆண்டுகள் இந்த நாட்டை ஆட்சி செய்தாண்டால் அவனுக்கு தெரியாது. இப்பவும் எல்லாருமே சிங்கள மக்கள் அந்த போற்றி வணங்கினார்கள் என்றால் அது கூட அவனுக்கு தெரியாது. அப்படியான சூழ்நிலைகள் இன்று இருக்கின்றது. ஆகவே முற்றுமுழுதாக வரலாறு என்ற பாடத்தை எடுப்பதன் மூலம் இன்னும் ஒரு வரலாறு தெரியாத இலங்கைவாழ் மக்கள், இலங்கை இளைஞர்கள் ஒரு வருகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். இதன் மூலம் ஒரு சிறந்த ஒரு பொருளாதார ஒரு சுபீட்சமான நாட்டை உருவாக்க முடியாது. ஆகவே அரசாங்கம் இனியாவது அதை சிந்திச்சு பாடத்திட்டத்தில் வரலாற்றை சேர்க்கப்பட வேண்டும். உண்மை வரலாறுகள் உண்மையாக உள்வாங்கப்பட வேண்டும். அதாவது விஜயன்ற வருகைக்கு முன்பே இங்கு மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதை கூட சிலர்கள் இல்லை என்று சொல்கிறார்களும் இருக்கின்றார்கள். ராவணன் காலத்தில் இருந்து இங்கே இயக்க நாங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள், பூர்வீக குடிகளார்கள். அதையே மறக்கின்ற ஒரு சூழ்நிலைகளும் எங்கள் நாட்டில் எங்கள் பாராளுமன்றத்திலாம் விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த வரலாறு என்பது ஒருத்தனுக்கு எப்படி தாய் முக்கியத்துவமோ அதே மாதிரி ஒரு நாட்டின் வரலாறு அந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் மிக முக்கியமானது. இதை அரசாங்கம் உணர வேண்டும். அரசாங்கம் இதற்காக ஒரு மாற்று திட்டமாக அல்லது இனியாவது அந்த பாடத்திட்டத்தை மாற்றி அந்த வரலாற்றை ஒரு முக்கிய பாடமாக அவர்கள் கொள்ள வேண்டும். நல்லது தலைவர், நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிவிட்டபடியால் நாங்கள் இன்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த தாய களத்திலே அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலியுடன் நீங்கள் இணைந்து கொண்டதை ஏற்று நாங்கள் புலகாங்கிதம் அடைகின்றோம். மற்றும் உங்களுடைய பணி, நீங்கள் செய்கின்ற பணி எமது அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறையாக உருவாக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் பணியாற்றுகின்றீர்கள். மிகவும் முனைப்புடன் பணியாற்றுகின்றீர்கள், நேர்மையாக பணியாற்றுகின்றீர்கள். உங்களுடைய பணி தொடரட்டும். எங்கள் அடுத்த தலைமுறை உங்களை போன்ற இந்த நற்சிந்தனை உடையவர்களின் கையில் தான் உள்ளது என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெறுவோம். நன்றி, வணக்கம் தலைவர். நன்றி, வணக்கம். வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.